அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு சமீபத்தில ஒரு தீர்ப்ப பத்தி பார்த்திருந்தோம் இல்லையா? குடியரசுத் தலைவர் சரி, ஆ நம்மளுடைய ஆளுநர் பத்தி தான் நம்ம பார்த்திருந்தோம். ஆளுநர் ஒரு மசோதாவுக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ள அந்த ஒப்புதல தெரிவிக்கணும் அப்படிங்கிறத பத்தி நீதிமன்றம் விரிவான ஒரு தீர்ப்ப வழங்கியிருந்தாங்க. அந்த தீர்ப்புல நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்டேட் கேபினெட்டே அட்வைஸ் பண்றாங்க கவர்னருக்கு. என்ன அட்வைஸ் பண்றாங்க அப்டின்னா, வித்ஹோல்ட் பண்ணுங்க அப்டின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. இல்ல ஸ்டேட் கேபினெட்டே இந்த பில்ல பிரசிடென்ட்க்கு அனுப்புங்க அப்டின்னு சொல்றாங்க அப்டின்னா, அதுக்கு ஆளுநர் பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்குள்ள அந்த ஒரு நடவடிக்கைய பண்ணியிருக்கணும். சரியா? அடுத்ததா என்ன பார்த்திருந்தோம், ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா அவரு அந்த பில்ல ரிட்டர்ன் பண்றாரு. இல்ல ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறாரு அப்டின்னா, அத 3 மாசத்துக்குள்ள அவரு பண்ணணும் அப்டிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பில்ல ரிட்டர்ன் பண்றாங்க. ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் சட்டமன்றம் அந்த பில்ல பாஸ் பண்ணி, மறுபடியும் ஆளுநர் கையில குடுக்குறப்ப, அந்த பில்லுக்கு ஹி மஸ்ட் கன்சென்ட் அப்டின்னு சொல்லி பார்த்திருந்தோம் இல்லையா? ஹி மஸ்ட் அசென்ட் அப்டின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதாவது கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும் அப்டிங்கிறது தான். சரிங்களா? கட்டாயம் ஒப்புதல் அளிக்கணும். திரும்பி அவர்கிட்ட ஒரு மசோதா வரப்ப, அத எவ்வளோ நாட்களுக்குள்ள பண்ணணும் அப்டின்னா, 30 நாட்களுக்குள்ள பண்ணணும். ஓகேங்களா? 30 டேஸ். அதாவது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் திங்லயே பார்த்தீங்கன்னா, 1 மந்த்ங்கிறது வராது. 1 மந்த்னா மேபி 31 டேஸ் கூட போலாம். 30 டேஸ்க்குள்ள பண்ணணும் அத. சரியா? 30 நாளுக்குள்ள பண்ணணும். அப்ப ஒரு மசோதாவ அவர் வித்ஹோல்ட் பண்றாரு. பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறார். ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸோட வித்ஹோல்ட் பண்றாரு. ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸோட பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறார் அப்டின்னா, அது 30 நாளைக்குள்ள பண்ணணும். இன் கேஸ் அவரு பில்ல ரிட்டர்ன் பண்றாரு. இல்ல ஸ்டேட் கேபினட்டோட அட்வைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா அது பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறார்னா, அது 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். ஒரு பில்லு மறுபடியும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணி கவர்னர் கையில குடுக்குறப்ப, அதுக்கு 30 நாளுக்குள்ள கட்டாயம் ஒப்புதல் வழங்கணும். இல்லையா? அடுத்ததா பார்த்தீங்க அப்டின்னா, வேற என்னலாம் இந்த தீர்ப்புல நமக்கு சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஸ்டேட் கேப் ஐ மீன் கவர்னர் கையில இருக்கக்கூடிய ஒரு மசோதாவ திருப்பி அனுப்புறார். ஸ்டேட் கவர்ன்மென்ட் அத பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னர் கைக்கு குடுக்குறாங்க. அந்த மாரி கவர்ன்மென்ட் பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னர் கைக்குள்ள வரக்கூடிய அந்த மசோதாவ அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு டைம் ரிட்டர்ன் பண்ணலாம். ரிட்டர்ன் பண்ணி வந்ததுக்கப்புறம் கட்டாயம் ஒப்புதல் மட்டும் தான் அளிக்கணும். அத குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கக்கூடாது. இப்ப எப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம்? அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வர்றப்பயே அத அவரு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த மசோதாவுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்டிங்கிறத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். ஓகேங்களா? 3 மந்த்ஸ்க்குள்ள சொல்லணும். இப்ப ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அந்த பில் கவர்னர் கிட்ட போகுது. கவர்னர் என்ன பண்றாரு? அத குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணணும்? அவரு அந்த இடத்துல பாக்கெட் வீட்டோவோ, இல்ல அப்சல்யூட் வீட்டோவோ பயன்படுத்த முடியாது. என்னதான் பண்ண முடியும்? 3 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு ஒப்புதல் தெரிவிக்கணும். இல்ல ஒப்புதல் தெரிவிக்கல அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா? இன் கேஸ் இந்த மாரி ஸ்டேட் கவர்ன்மென்ட் பாஸ் பண்ணக்கூடிய பில்லு, அது கவர்னர் கைக்கு போயி, கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். 3 மாசத்துக்குள்ள ஒண்ணு ஒப்புதல் தந்தா ஓகே. இல்ல ஒப்புதல் தராம விட்டுட்டாரு அப்படின்னா, அந்த பில் அங்கேயே ஸ்டாப் ஆயிரும். அப்ப இந்த ஒப்புதல் தரல அப்படின்னா, அத எதிர்த்து மாநில அரசாங்கங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடலாம். அப்படிங்கிற அந்த அதிகாரமும் குடுத்திருக்காங்க. சரிங்களா? அதுதான் இந்த நீதிமன்றத்தின் முன் அத்தகைய நடவடிக்கையை எதிர்க்க மாநில அரசுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ நெறைய ப்ரொசீஜர்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கவர்னர் கைக்கு ஒரு பில் போகுது அப்படின்னா, அவரு வித்ஹோல்ட் பண்றாரு. இல்ல ஸ்டேட் கவர்ன்மென்ட்டே பிரசிடென்ட்க்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். மறுபடியும் ஒரு பில் கவர்னர் கைக்கு போகுது அப்படின்னா, அ கவர்னர் அத ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட அட்வைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா ரிட்டர்ன் பண்ணலாம். அல்லது ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட அட்வைஸ்க்கு அகைன்ஸ்ட்டா பிரசிடென்ட்க்கு அனுப்பி வைக்கிறார் அப்படின்னா, அத 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். சரியா? அடுத்தது அ ஒரு பில்ல ரிட்டர்ன் பண்ணிட்டு மறுபடியும் திருப்பி அவர் கைக்கே வரப்ப அதுக்கு 30 நாட்களுக்குள்ள அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர் கைக்கு ஒரு மசோதா வருது. மாநில அரசாங்கத்தோட ஒரு மசோதா வருது அப்படின்னா, அதுக்கு அவரு என்ன நடவடிக்கை எடுக்க போறார் அப்படிங்கிறத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். இன்கேஸ் ஒப்புதல் குடுத்துட்டாருன்னா ஓகே. ஒப்புதல் குடுக்கல அப்படின்னா, அத எதிர்த்து மாநில அரசாங்கங்கள் நீதிமன்றத்தில வழக்கு போட முடியும். இதுதான் இந்த ரீசன்ட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?
30 டேஸ் அப்படிங்கிற அந்த இத கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. 1 மந்த் வராது. 30 டேஸ் 3 மந்த் சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தேசிய மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மீனவர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படிங்கிற அமைப்பு, ஐகாருக்கு கீழ இருக்கக்கூடிய சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படிங்கிற அமைப்பு இத பத்தின அறிவிப்ப வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா? சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மத்திய அ கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அமைப்பு அந்த அறிவிக்கைய வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீனவர்களுடைய மக்கள் தொகை என்ன இருக்கு? என்ன ஸ்டேட்ல இருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போறாங்க. அந்த ஒரு டேட்டாவ எடுக்க போறாங்க. ஸோ இந்த மாரி அடிக்கடி பண்ணுவாங்க. அந்த மாரி பண்றதுல 5த் டைம் ஓகேங்களா? 5த் எடிஷனா இத பண்ண போறாங்க. சரியா? ஸோ மக்கள் தொகை மட்டும் கணக்கெடுக்க மாட்டாங்க. அதோட சேர்த்து அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு? மீனவர்கள் மத்தியில எவ்வளவு படகுகள் இருக்கு? எவ்வளவு மீன்பிடி துறைமுகங்கள் இருக்கு? அ அந்த ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டீஸ், வேர்ஹவுஸ் ஃபெசிலிட்டீஸ்லாம் எப்படி இருக்கு? கோல்டு ஸ்டோரேஜ்லாம் என்ன ஸ்டேட்ல இருக்கு? இந்த மாரி ஒரு காம்ப்ரிஹென்சிவான ரிப்போர்ட் தான் இவங்க எடுப்பாங்க. ஸோ அதற்கான அறிவிக்கைய வந்து வெளியிட்டிருக்காங்க. இத ஆன் கிரவுண்ட்ல யாரு பண்ண போறாங்க அப்படின்னா, அ இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க தான் இந்த ஒரு கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மேனேஜ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு தகவல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.